சொல்வனம் இதழ் 330 எழுத்தாளர் இரா முருகனின் சரித்திர தொடர் நாவல் மிளகு, அத்தியாயம் 82. 1606 மிர்ஜான் கோட்டை. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். அகநாசினி நதி நீர் நிரம்பிய குளத்தை பார்த்தபடி இருந்தது விருந்தினர் அறை. போர்த்துகீஸ் இளவரசர், கோழிக்கோட்டு சாமுத்திரி மகாராஜா, மதுரை மன்னர், நிர்மல முனிவர், உள்ளாள் மகாராணி அப்பக்கா என்று கெர்சோப்பாவின் அதிமுக்கிய விருந்தாளிகள் வந்து வெவ்வேறு காலகட்டத்தில் தங்கியிருந்த அழகான பெரிய அறை அது. முழுக்கவோ வரிசையாக பாதி கவிழ்த்தோ ஜன்னல் கண்ணாடிகள் வெனீஷியன் பிளைண்ட் அடுக்காக ஒவ்வொரு ஜன்னலும் வடிவெடுத்திருப்பது இந்த அறையிலும் அரசியின் படுக்கை அறையிலும் மட்டும்தான். 24 மணி நேரமும் ஜன்னலுக்கு வெளியே ரோந்து போய் கொண்டிருக்கும் வீரர்கள் கண்ணை, தலையை இப்பக்கம் அப்பக்கம் அசைப்பது கூட இல்லை. ஜன்னலுக்குள்ளே வெளிச்சக்கோடாக தெரியும் உள் அறையை வெளி இருளும் உள் ஒளியும் ஒன்றை ஒன்று விழுங்க பார்க்கும் விளையாட்டை பார்த்தபடி நடைபழகினாலும் கவனம் சிதறாது இருக்கிறவர்கள் அவர்கள். இப்போதும் அறைக்கு வெளியே அவர்கள் ரோந்து போய் கொண்டிருக்கிறார்கள். உள்ளே தங்கி இருப்பவருக்கு பாதுகாவலாக இல்லை, கைதிக்கு வெறும் காவலாக. சென்னபைரதேவி மிளகுராணி அரச பதவி பறிக்கப்பட்டு நண்பனான கெல்லடி மாநில அரசர் வெங்கடப்ப நாயக்கரால் கைதாக்கப்பட்டு மிளகுராணி நிர்மாணித்த மிர்ஜான் கோட்டையில் சிறை வைக்கப்பட்ட இரவு இது. தன் வீட்டிலேயே விருந்தினராக சென்னபைரதேவி மகாராணி உட்கார வைக்கப்பட்டிருக்கிறாள். இன்று பகல் இங்கே அழைத்து வரப்பட்டாள். அதற்கு அப்புறம் நகரவே இல்லை. நேரே நிமிர்ந்து அமர்ந்து சுவரை வெறித்து கொண்டு அப்படியே அமர்ந்திருக்கிறாள். அவளை இந்த அறைக்கு அனுப்ப சிரமமாக இருக்கும் என்று எதிர்பார்த்து கெல்லடி வெங்கடப்ப நாயக்கரும் பில்கே அதிபர் திம்மராஜுவும் ஒரு சிறு படையை கோட்டையில் அரச மாளிகைக்கு வெளியே நிறுத்தியிருந்தார்கள் என்று பிற்பகலில். ஆனால் அதற்கு தேவையே ஏற்படவில்லை. இந்த அறைக்குள் கழிவறை நாட்காலியில் அமர்தல் போல் இருந்து கழிவு நீக்கும் சௌகரியத்தோடு அமைத்தது நன்றாக போய்விட்டது. சென்னா குத்த வைக்கும் சிரமமில்லாமல் போனது. கழிவறை பயன்படுத்திவிட்டு நாற்காலிக்கு வந்தாள் சென்னா. இன்றைய தினம் அவள் மனக்கண்ணில் ஓடிக்கொண்டிருந்தது. காலையில் வழக்கம் போல் குழி கழிந்து பூஜை முடித்து வெகுநேரம் விஷ்ணு சகசரநாமமும் சமண மந்திரமும் நிதானமாக சொல்லி வெளிமண்டபத்துக்கு நடக்கும்போது அவளுக்கு முன்னும் பின்னும் காவல் படை வீரர்கள் பாதுகாப்புக்காக இடைவெளி விட்டு நடந்து கொண்டிருந்தார்கள். ரஞ்சனா தேவி சாப்பிட்டார்களா என்று பக்கத்தில் வந்து கொண்டிருந்த புது தாதி ருக்மணியை விசாரித்தாள் மிளகுராணி. அவங்க வீட்டுக்கு வெளியே வரல மகாராணி அம்மா என்று பயந்த குரலில் சொன்னாள் ருக்மணி. அவளுக்கு வேலை நிலைக்குமா, உயிர் உடலில் நிலைக்குமா என்ற பயம் என்பதை சரியாக கண்டு மிளகுராணி ருக்மணியின் தோளில் தட்டி சொன்னது, பயப்படாதே, எல்லாம் சரியாகிவிடும். ரஞ்சனாதேவியை பார்க்கலாம், நட. ராணி சிறு குறுக்கு பாதை வழியே 2 நிமிடத்தில் இளவரசர் மாளிகைக்கு போய் சேர்ந்தாள். இன்னும் தண்ணீர் காயாத தரை குருதி வாடை புலர்த்தி கொண்டிருந்தது. நேமிநாதனின் ரத்தம் நினவாடையை மட்டும் நீதி வைத்துவிட்டு தண்ணீரோடு தண்ணீராக கலைந்து போயிருந்ததை காண துக்கம் மனதில் கவிந்து மிகுந்த சோர்வையும் படபடப்பையும் உண்டாக்கி இருந்தது. உள்ளே இருளில் விசும்பும் முனகல் ஒளி. ரஞ்சனா மெல்ல அங்கே நடந்தாள் மிளகுராணி. அடுத்த 5 நிமிடம் அந்த 2 பெண்களும் மௌனமாக தலையாய சோகத்தை பங்கு போட்டு கொண்டிருந்தார்கள். ஒற்றை ஜன்னலை திறந்து வைத்தாள் மகாராணி. தாதி ருக்மணியை அழைத்து ரஞ்சனாதேவிக்கு காலை பசியார பலகாரம் அனுப்ப ஏற்பாடு சொல்லியபடி ரஞ்சனாவை தலையில் வருடி சொன்னாள். ரஞ்சி, இதையும் நாம் கடந்து போவோம். சொல்லியபடி வெளியே நடந்தாள் மிளகுராணி. போஜனசாலை வாசலில் தலைமை மடையர் காத்திருந்தார். அம்மா, நீர் தோசை பண்ணியிருக்கிறோம், உண்டு பார்க்க வேணும், ஜீரணம் சுலபமாக இருக்கும் என்று தலைமை மடையர் கிருஷ்ணராயர் பணிவோடு நின்று வார்த்தை சமர்ப்பித்தார். ராயரே, ஜீரணத்துக்கு எனக்கு யாதொரு பிரச்சனையும் இல்லை. கெரிசோப்பா, ஆட்சி, ஜனம், மிர்ஜான் கோட்டை எல்லாம் விழுங்கி என் மகனையும் விழுங்கிவிட்டது. மிளகு ரசம் பகலுக்கு வைத்து இன்னும் விழுங்க, என்னையெல்லாம் உண்டோ அதெல்லாம் விழுங்க உத்தேசம் என்று கலகலவென்று சிரித்தாள். அம்மா, அப்படி நீங்கள் சொல்லக்கூடாது. உங்களை பார்த்து நாங்கள் நம்பிக்கையை மீதி வைத்திருக்கிறோம். எல்லாம் நல்லபடி முடியும் என்றார் தலைமை மடையர் ராயர். 2 இட்டலிகளையும் ஒரு நீர் தோசையையும் பீத்து கொஞ்சம் தின்று உண்டதாக பேர் பண்ணினாள். ராயரே,
நீர் தோசை மிக அருமை என்று பாராட்டிவிட்டு கோட்டையின் முன் மண்டபத்துக்கு நடந்தாள். பிரதானிகளும் உப பிரதானிகளும் தளவாய்களும் சென்னபைரதேவி வருகைக்காக அங்கே காத்திருந்தார்கள். சடங்கு சம்பிரதாயத்துக்காக கூடிய சபை அது. எனினும் தோல்வியில் துவண்டவர்களாக யாரும் இல்லை என்பதை சென்னாராணி கவனித்தாள். மனதளவில் இருந்தாலும் வெளியே காட்டாத பாங்கு அவளுக்கு ஆறுதலை கொடுத்தது. அரியணைக்கும் வேலைப்பாடு அமைத்த நாற்காலிக்கும் நடுவில் அமைந்த ஆசனத்தில் சென்னபைரதேவி அமர்ந்தாள். ஜெய விஜயீ பவ என்று முழக்கங்கள் எழுந்தன. வாசலில் முரசறைவதும் மங்களவாத்தியம் இசைப்பதும் இல்லாத அமைதி. சென்னபைரதேவி பிரதானிகளின் வரிசையில் தேடினாள். நஞ்சுண்டையா பிரதானி எங்கே? பிரதானி சந்திரபிரபு எழுந்து மரியாதையாக வணங்கி, நஞ்சுண்டையாவிற்கு ராத்திரி முதல் நெஞ்சுவலி அதிகமாகி கைகால்கள் சுண்டி இழுத்து படுத்த படுக்கையாக இருக்கிற தகவலை பகிர்ந்து கொண்டார். உடம்பு உஷ்ணமாகி ஜுவரமும் பீடித்திருப்பதாக சொன்னார் சந்திரா. குதிரைகளிலிருந்து மனுஷர்களை பீடிக்கும் கண்ணுக்கு தெரியாத கிருமிகளின் நோயுண்டாக்கும் செயல் இது என்று பின்வரிசை உபபிரதானி ஒருவர் சொன்னார். நஞ்சுண்டையா குதிரை ஏறி எங்கும் போகவில்லையே. இன்னொரு உபபிரதானி சொல்ல பிரதானிகள் மௌனமானார்கள். நடந்து முடிந்த சிறு யுத்தத்தில் தளவாய்களையும் 1-2 சேனாதிபதிகளையும் தவிர பிரதானி உபபிரதானி அளவில் யாரும் போரிடவோ குதிரையேறிய அரசு படைகளுக்கு ஆதரவும் துணிவும் ஊக்கமும் தரவோ வரவில்லை என்பதை தினசரி அறிக்கைகளில் குறிப்பிடப்பட்டது சென்னாவுக்கு நினைவு வந்தது. நஞ்சுண்டையா 70 தொடும் முதியவர். அவர் குதிரையேறி விழுந்து வைப்பார். வேண்டாம், மற்றவர்கள் அரசு படை தோற்றதற்கு அது காரணம் இல்லைதான் என்றாலும் இனி அதை எப்போது கேட்பது? என்ன பேசப் போகிறோம்? சென்னா அவையை சுற்றிலும் பார்வையை ஓடவிட்டு கேட்டாள். அமைதிதான் பதிலாக வந்தது. போன மாதம் விளைந்த மிளகு நீர்ச்சத்து கூடியதால் தரம் சற்றே குறைந்து லிஸ்பனில் இருந்து விலை குறைப்பை எதிர்பார்க்கிறதை சந்திரபாபு பிரதானி சொல்ல ஆரம்பித்தார். ஏதாவது பேச வேண்டும் என்ற நினைப்பு தெரிந்தது. அவர் குரல் நடுங்க பேசியதில் வெளிமண்டபத்தில் ஓவென்று பெரும் சத்தம். கிழடி மாநில படைத்தலைமை தளபதிகளும் சேனாதிபதிகளும் மிடுக்காக நடந்து வர நடுவே கம்பீரமாக நரைமேசியை நீவிக்கொண்டு கேரளி அரசர் வெங்கடப்ப நாயக்கர் வந்து கொண்டிருந்தார். அத்தனை பேரும் உள்ளே நுழைந்த பின் வாசல் கதவுகள் உள்ளிருந்து தாளிடப்பட்டன. கேரளி படைகள் கோட்டைக்குள் அரச மாளிகை வாசலில் அணிவகுந்து நின்றதை உள்ளே இருந்து பார்க்க முடிந்தது. அவர்கள் சத்தத்தையும் கேட்க முடிந்தது. மிளகுராணிக்கு வணக்கம் என்று சொல்லி வெங்கடப்ப நாயக்கர் சென்னபைரதேவிக்கு முன் குனிந்து வணங்கினார். மிளகுராணி வாழ்க என்று குரல் நீல வண்ணத்தில் தலைப்பாகை அணிந்திருந்த சைன்ய உடை உடுத்தியிருந்த இளைஞரிடமிருந்து வந்தது. வகுடா பரணன். சென்னபைரதேவியை அமர்ந்தபடி கேரளி அரசருக்கு வணக்கம் சொன்னாள். நாயக்கர் சென்னா அருகே இன்னொரு நாற்காலியை தரதரவென்று இழுத்து போட்டு அமர்ந்து கால் மேல் கால் போட்டு தோரணையோடு சுற்றிலும் நோக்கினார். வகுடாபரணி தன் அருகே சென்னபைரதேவி ஆசனத்துக்கு கிட்டத்தட்ட சமமாக உட்காரச் சொன்னார். வகுடன் விதிர்விதிர்த்து எழுந்து நிற்கவும் வணங்கவும் எடுத்த முயற்சிகளை சென்னபைரதேவி ஒரு இகழ்ச்சி சிரிப்போடு புறக்கணித்து தலையை திருப்பிக் கொண்டாள். நான் பேசும்போது யார் குறுக்கிட்டாலும் கைது செய்து சிறையில் அடைக்கும்படி விஜயநகர உத்தரவை முதலில் சொல்கிறேன். மிரட்டும் தனிந்த குரலில் அறிவித்துவிட்டு வெங்கடப்ப நாயக்கர் பேசத் தொடங்கினார். இந்த அரசவை, அதாவது மாஜி அரசவையில் நான் சில அறிவிப்புகளை செய்ய வேண்டியுள்ளது. கெருசோப்பா மாநிலத்தின் தொடர்ந்த பொருளாதார சமூக கலாச்சார முன்னேற்றத்தை உத்தேசித்து விஜயநகர பேரரசின் ஆலோசனைப்படி எடுக்கப்பட்ட முடிவுகளை உத்தர கன்னட பிரதேசத்தின் அக்கறையுள்ள பூமிவாசியும் கெரடி மாநில அரசனுமான நான் அறிவிக்கிறேன். மிளகுராணி சென்னபைரதேவி இப்போது முதல் கெருசோப்பாவின் அரசு பதவியிலிருந்து விலக்கப்பட்டிருக்கிறார். 54 வருடம் ஒரே அரசர் நடத்தும் அரசாட்சி என்பது உலகிலேயே எந்த தேசத்திலும் நடக்காத ஒரு அதிசயம். அதுவும் ஒரு பெண் 54 வருடம் சாதனையாக ஆட்சி செய்து உலகமே திரும்பி பார்த்து மிளகுராணி என்று கொண்டாடப்படுவது நம் எல்லோருக்கும் பெருமை தருவதாகும். என்றாலும் முதுமையும் நீண்ட அரசாட்சியின் களைப்பும் அவரை வெகுவாக பாதித்திருக்கின்றதை பார்க்க முடிகிறது. கடந்த ஒரே ஆண்டில் கெருசோப்பாவின் நிதிநிலை சீரழிந்து எது முக்கியம் எது இல்லை என்று தீர்மானிக்காமல் பொருளாதாரம் தரிகட்டு ஓடி நாசமடைந்திருக்கிறது. மகாராணியின் வளர்ப்பு புத்திரர் நேமிநாதர்
இதை சுட்டிக்காட்டி ராணியால் வெளியேற்றப்பட்டார். அவரும் எங்களோடு இந்த தினம் இங்கே வந்து அரசராக முடிசூட்டப்பட்டிருக்க வேண்டும். கூடா நட்பு, அதுவும் ஒரு கௌரவமான கணிகையோடு வைத்து அரச நிதியை தங்கப்பாலமாக மாற்றி வெளியே கொண்டு போவதில் உத்வேகத்தோடு செயல்பட்டு தட்டி கேட்ட எங்களை மூர்க்கமாக தாக்க முனைந்து உயிரும் இழந்தது துரதிருஷ்டமானது. அது நிற்க சென்னபைரதேவியின் இந்த ஆட்சி தொடர வேண்டாம் என்பது விஜயநகர பேரரசின் விருப்பமும் ஆகும். சென்னபைரதேவி மகாராணி இனி என் மற்றும் பில்கி அரசர் திம்மராஜு கவனத்தில் ஓய்வெடுப்பார். எங்கே என்பதை இன்னும் முடிவு செய்யவில்லை. கெலுசோப்பா நாடு ஒரு பெரும் பகுதியாகவும் ஒரு சிறு பகுதியாகவும் நிர்வாக சீரமைப்பு நிமித்தம் பிரிக்கப்படும். நானும் பில்கி அரசர் திம்மராஜுவும் அந்த சீரமைப்பை எடுத்துக்கொண்டு நிறைவேற்ற சோமேஸ்வர், கோணேஸ்வர், மகாவீரர் என எல்லா தெய்வமும் அருளட்டும். உங்கள் வாழ்த்துகளும் சேரட்டும். இடைக்கால நிர்வாகியாக இங்கே பணியாற்ற புது அரசாங்கத்தின் பிரதிநிதியாக செயல்பட வகுலாபரணர் நியமிக்கப்படுகிறார். இங்கே கூடியிருக்கும் பிரதானி, உபபிரதானி, தளவாய் ஆகிய யாருக்கும் உயிர் பயம் இருக்க வேண்டாம். மிக பெரும் குற்றம் புரிந்திருப்பதாக தெரிந்தாலே அன்றி நீங்கள் இப்போது இருக்கும் வீடு, நிலம் அனுபவித்து இருக்கலாம். பதவி தொடர்வது பற்றி அப்படி உத்தரவாதம் தர முடியாது. வயது காரணம் ஓய்வு பெற்று சென்ன மகாராணியோடு வயதானவர் கூட்டம் நடத்திய காலம் போக்க சில மூத்த பிரதானிகளை செயல்படுத்த இருக்கிறோம். அவர்கள் இப்போது இங்கே இல்லாவிட்டால் சந்திக்கும் போது அவர்களிடம் சொல்லுங்கள். இந்த இடத்தில் சென்னபைரதேவி குரல் கீச்சிட சத்தம் போடத் தொடங்கினாள். துரோகிகளா? நம்பிக்கை துரோகிகளா? சகோதரன், சகோதரி, அம்மா என்றெல்லாம் உருகி உருகி என்மேல் பொய்யான நன்மை பூசிய திருடர்களே! உங்களுக்கு தொழுநோயும் பெண் சீக்கும் பிடிக்கட்டும். உங்கள் உடலை புழித்து போக வைக்கட்டும். நாவு அழுகட்டும். சென்னபைரதேவி கூச்சலிட்டாள். ஒரு வினாடி அமைதியாக இருந்தாள். அப்புறம் கேவல் மிகுந்த குரலில் சொன்னாள், வீட்டுக்கு ஒருவர் நாட்டை பாதுகாக்க வாளெடுத்து வாருங்கள் என்று ஜலசோப்பா வாசிகளிடம் மன்றாடினேன். வாள் என்ன, துரும்பு கூட எடுத்து வராத, வெறும் கையும் வீசி வராத மரியாதைக்கு உரிய ஜலசோப்பா வாசிகளே, உங்கள் ஊர் இயற்கையோடு ஒன்றாகட்டும். வெறும் கையால் அட்சதை போடுவது போல் செய்தபடி இருந்தாள் சென்னா. வகுலன் தயாராக வைத்திருந்த ஒரு வர்ண துணியை எடுத்து சென்னாவின் வாயை சுற்றி கட்டுவதை அவையே நம்ப முடியாமல் பார்த்து கொண்டிருந்தது. மகாராணிக்கு சித்த சுவாதீனம் இருக்கிறதா என்று இன்னும் அரை மணி நேரத்தில் பைத்தியநாத் வைத்தியர் சோதித்து சொல்லுவார். இப்போது இந்த அவை கலைகிறது. சொல்லியபடி வெங்கடப்ப நாயக்கர் எழுந்து நிற்க வாயில் கட்டிய துணியோடு சென்னபைரதேவியை நெருங்கி 4 மெய்க்காவலர்கள் மரியாதையோடு வணங்கி நின்றார்கள். விருந்தாளி அறைக்கு அழைத்து போங்கள் என்றார் கெலடி வெங்கடப்ப நாயக்கர். அவரும் வகுலனும் நிற்க கடந்து போகும்போது சென்னா வகுலனை பார்த்து, நீயுமா வகுலா? நன்றாக இரு, நன்றாக இரு என்று அவன் தலையில் கை வைத்து ஆசீர்வதித்து நடந்தாள். நடத்தி போய் சென்னபைரதேவி அறையில் அமர்ந்ததும் கெலடி அரசர் வெங்கடப்ப நாயக்கர் மெல்லிய குரலில் சொன்னார், சென்னா, நேமிநாதன் போனாலும் உமக்கு இன்னும் உயிர் அபாயம் இருக்கு. போர்த்துகீசிய கார்டல் இவ்வளவு நேமிநாதன் மூலம் செலவழித்தும் கெலுசோப்பாவும் குறைந்த விலையில் மிளகும் அவர்கள் கையை விட்டு நழுவி போவதால் ஆத்திரத்தில் இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து உம்மை பாதுகாக்க இந்த அறைக்கு வெளியே ரோந்து போனபடி என் அரசாங்கப்படை இருக்கும். பசிக்கு அன்னமும் பலகாரமும் நீரும் உமக்கு தர தாதி கூடவே இருக்கலாம். நாளை மிர்ஜானிலிருந்து பாதுகாப்பு கருதி உம்மை வேறு ஒரு இடத்திற்கு அழைத்துச் செல்வேன். நாயக்கர் நகர்ந்தார். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.